குல தெய்வம் தான் ஒரு மனிதன் கடவுளாகிறான். இந்து மதத்துல மனிதன் கடவுளாகிறான், மனிதனால் கடவுளாக முடியும், கடவுளை அடைவது அப்படிங்கிறதுல எங்கேயோ மோட்டத்துக்கு செத்த கடவுள் மோட்டத்துக்கு போவாங்கிறதுல கடவுளாகவே மாற முடியும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு இந்த குல தெய்வம் நமது பரம்பரையிலே ஒரு கடவுளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கு தேவையானதை அனுபவித்து கொண்டிருக்கிறார். அதுதான் இந்து மதத்தின் சிறப்பு. அதே போல நம்ம குலதெய்வத்தை வழிபடுவோம், சக்தியை நினைத்துக் கொள்வோம். இந்த 9 நாட்கள் 9 கோடுகளுக்காக வழிபட்டு 10வது நாள் நமது ஆயுதங்களுக்கு அவர்கள் தொழில என்ன கருவியை பயன்படுத்த நம்ம மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்துல என்ன கருவியை பயன்படுத்துகிறோம்